ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் ஆண்டவரோடு இணையணும், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப்பாகணும், கூர்மையாகணும்னு விரும்புகிறவர்களா நீங்கள், இந்த அருமையான பதிவு உங்களுக்குரியது தான். ஏனென்றால் ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு பயணம் தான். எப்படி ஒரு உலகத்தில் ஒரு கார் ஓட்டுறவங்க, இல்லை ஒரு பைலட், இல்லை யாரானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வண்டி சாதாரண பைக் ஓட்டுறவங்க கூட கொஞ்ச நேரம் லெஃப்டில் எதையாவது பார்த்துட்டு இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்கும்பொழுது நம்ம ஓட்டி கொண்டு இருக்கிற பாதையில் இடையில ஒரு நபரோ, இல்லை என்றால் ஒரு சிறு பிள்ளையோ, இல்லை ஒரு ஆடோ, இல்லை என்றால் ஒரு வாகனம் கூட நமக்கு முன்னாடி தற்சமயமாக வந்து இடித்து விடும். நம்ம கண்ணை மூடினால் கூட அவ்வளோ ஆபத்து இருக்கிறது. இதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது மேலே ஃபோக்கஸாக இருக்கணும்? சூழ்நிலை மேலேயா, இல்லை வியாதி மேலேயா, இல்லை கடன் மேலேயா, நிறைய போராட்டங்கள் இருக்கு இதன் மேலேயா, இல்லை எப்படி நம்ம ஃபோக்கஸை பாதுகாக்கணும், எப்படி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையான தேவையான ஒரு உபதேசம், ரொம்ப தேவையான ஒரு டாக்ட்ரின், இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஸ்பிரிச்சுவல் WFல என்னுடைய சகோதரன் ஊழியத்தில் இருக்கிற, என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுகிற அருமையான சகோதரன் இந்த அருமையான டாப்பிக்கை பற்றி ஃபுல் விவரம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் நல்ல ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான தேவ ஜனமே, இந்த நேரத்திலையும் ஸ்பிரிச்சுவல் WF சேனல் மூலமாக உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். இந்த நேரத்திலையும் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஃபோக்கஸ், அதாவது கவனம். நம்ம வாழ்க்கையில் கவனம் ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு தேவை ஃபோக்கஸ். நம்மளுடைய இதயம் அங்கே இல்லாமல், நம்மளுடைய நோக்கம், அந்த கவனம் அங்கே இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எதை செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, வேதம் தியானிப்பதாக இருந்தாலும் சரி, வாசிப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவை கவனம். கவனம் இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அதை நேர்த்தியாக செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த சத்தியம் என்னதுன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸை அதாவது பத்திரப்படுத்தி வைக்கிறது. இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு நீதிமொழிகளில் போட்டிருக்கா. அதாவது we have to protect our focus, pay any price to protect our focusன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோக்கஸ் மாறிட்டுனா தோற்று போயிடுவோம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி செய்கிறதே நம்ம கவனத்தை திருப்பிகிட்டே இருப்பான். சூழ்நிலைகளை காணித்து நம்மளை தேவனை நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸை செலுத்த விடாதபடி அவன் சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மளுடைய கவனத்தை சிதறடிப்பான். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது பிசாசுக்கு. அவன் ஆல்ரெடி தோத்தவனாயிற்று. அவன் தந்திரங்கள் எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. அவனை சிலுவையில் தலையை மிதிச்சிட்டாரு. ஆனால் அவன் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா தந்திரம். இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி அவன் என்ன செய்வான்னா, சத்ருவானவன் தேவ பிள்ளைகளை ஏமாற்றுவான். அதனால தான் தேவ பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதே ஃபோக்கஸ். ஸோ நம்ம அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபோக்கஸ் எவ்வளோ முக்கியம். பேதுரு பார்த்திங்கன்னா கடலில் இறங்கிடுவார். இறங்கின பிறகு பாருங்கள், அவருடைய ஃபோக்கஸ் மாறினோன்னே தோற்றுருவார், முங்க தொடங்கிடுவார். ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்கிறவரை அவர் முங்கவே இல்லை. அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் மாற மாற அவரால் முடியலை. காரணம் என்னவென்றால், அதில் ஃபோக்கஸில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. லைட் மைன்யூட் சேஞ்சு தான். அப்படியே ஃபோக்கஸ் ஆண்டவரை விட்டு ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்கே, கடன் பிரச்சனை இப்படி இருக்கே, நோய் இப்படி இருக்கேன்னு பார்த்தா டக்குன்னு பிசாசு அந்த சான்ஸை பயன்படுத்தி பயத்தையும் சந்தேகத்தையும் தந்து நம்மளுடைய விசுவாசத்தை அணைத்து போட்டுருவான். நம்ம இதயத்தில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம் முற்றிலும் தோற்றுவிடும். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பலமே சந்தோஷமும் சமாதானமும், இந்த ரெண்டுமே ஆவின் கனிகள். இதை திருட தான் அவன் பார்ப்பான். ஸோ ஃபோக்கஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் இல்லாத கிறிஸ்தவங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிற நேரம் ஃபோக்கஸ் போயிடும். சூழ்நிலைகளை பார்த்தோன்னே ஃபோக்கஸ் போயிடும். பர்பஸோடையும் வாழணும், நிமிடமும் ஃபோக்கஸோடு வாழணும். ஃபோக்கஸ் சூழ்நிலைகளை பயன்படுத்தி பிசாசு நம்மளை எதிர்கொண்டு வரும்போது நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. அதனால தான் ஊழியக்காரங்க, முதியவங்க சொல்லுவாங்க, சூழ்நிலையை சார்ந்து வாழக்கூடாது. சூழ்நிலைகளை சார்ந்து வாழக்கூடாது என்னவென்றால், அந்த சூழ்நிலை சொல்கிறது நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அது என்னவும் சொல்லட்டும், சூழ்நிலை சொல்லணும் நம்ம அழிஞ்சிருவோம், சூழ்நிலை சொல்லணும் இந்த நோயை சுகப்படுத்தவே முடியாது, சில நோய்களை பார்த்திங்கன்னா குணப்படுத்தவே முடியாதுன்னு மருத்துவம் சொல்லும், அறிவியல் சொல்லும் இது இப்படி தான் இருக்கும், கால சூழ்நிலைகளை மாற்றவே முடியாது. பட் வசனம் சொல்லும் எல்லாத்தையும் விலைக்கு காப்பாருன்னு சொல்லும். வசனம் சொல்லும்
அவருடைய தலைமுறையால் சுகமாயிட்டோன்னு சொல்லும். எதை நம்ப? சூழ்நிலையை நம்பவா, அறிவியலை நம்பவா, மருத்துவத்தை நம்பவா, வேத வசனத்தை நம்பவா? நம்ம வசனத்தை தான் நம்பணும். காரணம் என்னவென்றால் வசனத்தை தோக்கடிக்கவே முடியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு வில் ஆண்டு கொடுத்துருக்கிறார். நீ வசனத்தை நம்பு, இல்லை சூழ்நிலையை நம்பு. அவர் நம்மளை ரோபோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நம்ம அந்த நேரம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போனே தான். அந்த நேரம் அவர் பலப்படுத்துவார். சூழ்நிலையை பார்க்காத, ஆவியானவர் உள்ளே இருந்து பலப்படுத்துவார். ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போனால் சத்ருவானவனுக்கு அழகான ஒரு வாய்ப்பு. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. ஃபீலிங் சார்ந்து வாழக்கூடாது. அந்த உணர்வுகள், உங்கள் சுற்றி நடக்கிற சூழ்நிலை என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது, உங்கள் கூட உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி இருந்தாலும் காரியம் நடக்காது, அப்படி இருந்தாலும் இது நடக்காது, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இன்றைக்கி அவிசுவாசத்தை தூண்டி விடுறதுக்கு நம்மளை சுற்றிலும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உலகம், சுயம், மாம்சம், இன்றைக்கி உள்ள காரியங்கள் எது எடுத்தாலும் நம்மளை சோர்வுபடுத்த தான் இருக்குது. நம்மளை டக்குன்னு நம்மளுக்குள்ளே எரிகிற அந்த விசுவாசத்தை அணைச்சி போட ரெடியாக இருக்கிறதுக்கு பிசாஸ் நிறைய விஷயங்களை உலகத்தில் வச்சுருக்கான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அதிகமாக நமக்குள்ளே அவர் வளர்ந்து இருந்தால் மட்டும்தான் வார்த்தை மூலமாகவும் வசனம் மூலமாகவும் ஆவின் மூலமாகவும் நமக்குள்ளே அவர் பெருகி இருக்கணும். இயேசு உள்ளுக்கு வந்துட்டார், அதோடு போதாது. அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே அதிகமாக இருந்தால் தான் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்படும். ஏன்னா இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே எவ்வளோ வார்த்தையாக உள்ளுக்கு அப்படியே நம்ம இருதயத்தில் அவர் ஊறி போய் இருக்கிறாரோ அவ்வளோ தூரம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசு உலகம் என்ற சாயலில் வாரான். அவன் நேராக வந்தால் நம்ம பிசாசுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அவன் உலகத்தை யூஸ் பண்ணி, சூழ்நிலைகளை யூஸ் பண்ணி நம்ம முன்னாடி வாரான். நம்ம ஏமாந்துருவோம். நம்ம பிசாசுன்னு நம்ம அறிய மாட்டோம். ஆவிக்குரிய பகுத்தறிவான்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போனோன்னே உலகத்துக்கு பார்த்து ஏமாந்துருவோம். ஆனால் அந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிறது சத்ரு. நம்மளை சோர்வடைய அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அவன் இருக்கிறான். எந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அவன் இல்லையோ நம்மளுக்கு யுத்தமாகவே இருக்காது. ஆனால் ஒரு காரியத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு யுத்தமாகவே இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி சத்ரு மறைஞ்சிருக்கிறான். அவன் அங்கேருந்து அக்னி ஆஸ்திரங்களை உங்கள் இருதயத்துக்கு சந்தேகத்தையும், பயத்தையும், சோர்வையும், கவலையையும் அந்த அக்னி ஆஸ்திரத்துலேருந்து எரிந்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகள் விசுவாசம் என்ற பட்டயத்தை ஏந்தாட்டி அக்னி ஆஸ்திரம் என்ற அந்த பட்டயத்தினால் நம்ம விழுந்து விடுவோம். ஏன்னா நமக்குள்ளே வசனம் இல்லைன்னா அந்த அக்னி ஆஸ்திரத்தில் அவன் என்னெல்லாம் வச்சு விட்றானோ சந்தேகத்தை அனுப்பிவிடுவான். அந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த அக்னி ஆஸ்திரத்தில் சந்தேகம், இந்த சூழ்நிலை இப்படின்னு சொல்லி எழுதி உங்கள் மேலே அனுப்புகிறான். அது உங்கள் இதயத்தில் ஆவியில் கூத்துது. உடனே உங்களுக்குள்ளே ஒரே சந்தேகம், ஐயோ இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்குள்ளே வசனம் எடுத்தால் அந்த ஆயுதத்தை அழிச்சிரும். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமலே போயிடும்னு வசனம் சொல்கிற மாதிரி அந்த ஆயுதம் அழிஞ்சிரும். உங்களுக்குள்ளே சமாதானம் வந்துடும். எப்போல்லாம் உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லையோன்னு நினச்சிக்கோங்க, உங்களை சுற்றி பிசாசு சந்தேகத்தை அனுப்பிட்டே இருக்கிறான், பயத்தை அனுப்பிட்டே இருக்கிறான். மெயினாக அக்னி ஆஸ்திரம் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சமாதானத்தை வர வைக்கணும்னா வசனம் என்ற ஆயுதத்தை உங்களுக்குள்ளே நிறைய ஊற்றணும். நீங்கள் வேதத்தை தியானிக்க உங்களுக்குள்ளே ஆயுதம் புறப்பட்டு வரும். அந்த ஆயுதங்கள் பிசாசு ஏய்ந்தவைகளை அழித்த பிறகு உங்களுக்குள்ளே சமாதானம் வரும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே மாதிரி அந்த மணிக்கு ஓசையை கேட்டாலே பின்னாடி யானை வருதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே சமாதானம் வந்துட்டாலே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெபிச்ச காரியத்துக்கு விடை வருது. அதை ஜெபத்தை ஆண்டு கேட்டுட்டார் என்று அர்த்தம். சமாதானம் வரலையா, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். சில நேரம் 1 hour ஜெபிச்சு பார்ப்பீங்க, சமாதானம் வராது. அதே பிரச்சனைக்கு 1 வருஷம் முன்னாடி ஒரு அரை மணிக்கூர் தான் ஜெபிச்சிருப்பீங்க, சமாதானம் வந்திருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் அதே பிரச்சனை வரும். ஆனால் அரை மணிக்கூர் ஜெபிச்சா, நீங்கள் போன வருஷம் அரை மணிக்கூர் ஜெபிச்சா அந்த விஷயத்துக்கு சமாதானம் வந்துட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அரை மணிக்கூர் ஜெபிங்க, சமாதானம் வராது. காரணம் அந்த பிரச்சனையை அவன் இன்னும் ஆவிகளோடு வந்திருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஆவியை கூப்பிட்டு வந்து அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு போராடி இருப்பான். அடுத்த வருஷம் இந்த ஆவியில் அந்த ஆள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி 20 பொல்லாத ஆவிகளோடு வந்திருந்தால் நம்ம கூட நேரம் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். நம்ம பார்ப்போம், வசனத்தை தியானிச்சாச்சு, ஒரு நாள் உபாசம் போட்டாச்சு, ஆனாலும் போகலையே, ஒன்றுமே இல்லை. தோக்க மாட்டீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் ஒன்று, அவங்க போராட வேண்டியது இருக்கும் இன்னும் கொஞ்சம். அதாவது ப்ரே த மோர் ஃபாஸ்ட் த மோர், கூட கொஞ்சம் கூட்ட வேண்டியது இருக்குமே தவிர தோக்க மாட்டாங்க. ஆண்டவரும் விட்டுருவார். ஏன்னா கூட கொஞ்சம் ஜெபிக்கட்டும், இந்த சான்ஸை பயன்படுத்தி பிள்ளை இன்னும் ஒரு 2-3 நாள் ஜெபிக்க வச்சிடலான்னு சொல்லி ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை அனுமதிப்பார். கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்று வராது. கர்த்தர் அனுமதித்து ஒன்று வருகிறது என்றால் அது நம்மளை மாற்ற, நம்மளை உருவாக்க, நம்மளை அழிக்க அல்ல. ஸோ அந்த காரியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபராக கூட இருக்கலாம். நம்ம நினைப்போம் அந்த நபர் மாறணும்,
பட் அதுக்கு மேலாக அந்த பிரச்சனையை உங்களை நோக்கி ஆண்டவர் வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அதில் தாழ்மையாக போகணும். அப்போ ஒரு பிரச்சனை இப்போ என்னை நோக்கி வருகிறது என்றால் அந்த விஷயத்தில் அடுத்தவங்க மாறணும் அப்படின்னு இல்லை. அந்த பிரச்சனையில் நான் மாறணும், நான் தாழ்மையாக போகணும், நான் பொறுமையாக போகணும் என்று தான் அது வருகிறதே தவிர அந்த ஆள் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அவங்க மாறலாம், சிலப்போ மாறாமையே போகலாம், நம்ம மாறாமல் போயிடுவோம் கடைசி. சிலப்போ ஆண்டவரே அந்த வேனுக்குன்னே அந்த முள் வைப்பார். சிலப்போ அவங்க உள்ளுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, வெளியில் அப்படி செயல்பட்டுருப்பாங்க. நம்ம நினைப்போம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவங்கள தான் மாறன்னு நினச்சிட்ருப்போம். ஏற்கனவே அந்த காரியத்தில் அவங்க மாறி இருந்திருக்கலாம். பட் சூழ்நிலை சும்மா அப்படி செய்ய வச்சுருக்கோம். கர்த்தர் அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அந்த இடத்த தாழ்மையாக இருக்கணும்னு செக் பண்ணியிருப்பார். செக் பண்ணுறதுக்குனே கர்த்தர் அனுமதிச்சிருப்பார். நம்ம என்ன செஞ்சுருப்போம், சூழ்நிலை சார்ந்து வாழ்ந்து, ஃபீலிங் சார்ந்து வாழ்ந்து, இப்படி இருக்கேன்னு சொல்லி சோர்ந்து நம்மளும் மாறாமல் அவங்களும் மாறணும்னு நினச்சி 2 பேரும் மாறாமல் இருப்போம். சில நேரம் அவங்க மாறி இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. உள்ளத்துக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியாது. எனவே தேவஜனங்கள், நம்மளுக்கு வர யுத்தங்கள் நம்ம மாறுறதுக்கு, அது நம்ம மாறினா நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டு இருப்போம். நம்ம உயர்வு நெருங்கி கொண்டு வருகிறது. அது ஆவிக்குரிய உயர்வாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான கர்த்தர் வாழ்க்கையில் வச்ச சித்தமானவைகளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம மாறினா அது நம்மளுக்கு நல்லது. ஏனென்றால் உயர்வு வரும்போது கனிகள் இல்லை என்றால் அந்த உயர்வு நீடிக்காது, அது ஆபத்தானவைகளாக மாறிவிடும். அந்த உயர்வை பயன்படுத்தி நாம் தேவராஜ்யத்துக்கு எதிராக கூட செயல்படுவோம். பேர் வேணால் கிறிஸ்தவன்களாக இருக்கலாம், நம்ம தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், சபைக்கு போயிட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறியாமலேயே அது தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கும். பணம் வந்தோன்னு டக்குன்னு இங்கே ஒரு பில்டிங்கை கட்டணும், அது செய்யணும், ஆண்டருக்கு அது செய்யணும் செய்வோம். ஆண்டருக்கு செய்யணுன்னே செஞ்சு ஆண்டவருக்கே துரோகம் செய்வோம். ஏன்னா அது ஆண்டவர் சித்தம் வைக்காத செஞ்சுருப்போம். ஆண்டவருக்கு எதிராக செய்வோம் என்று நான் சொன்னது என்னென்னா, சித்தம் இல்லாததை நம்ம டக்குன்னு கையில் பணம் இருக்குன்னு சொல்லி செஞ்சுருவாங்க நிறைய பேர். அதை வச்சு ஆண்டவருக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு எது தேவையோ அவர் அதை செய்கிறதுக்கு ஏவுதலை கொடுத்து, அதாவது அதுக்கு கிருபை கொடுப்பார். விதைக்கிறவராலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவராலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே உண்டு. அதுக்கு அவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு கிருபையை கொடுப்பார், உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆற்றலையும் கொடுப்பார், உங்களுக்கு ஏவுதலையும் ஊந்துதலையும் கொடுத்து உங்களுக்கு வெளிப்படுத்தி செய்ய வைப்பார். அதுக்குள்ளே திராணியை தந்து தேவைகளை சந்தித்து செய்ய வைப்பார். அதுதான் இப்போ இந்த கனியும் பொறுமையும் கர்த்தர்ட்ட காத்திருந்து செய்யணுமே என்று தெரியாவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால், அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு டக்குன்னு செய்வாங்க, இருக்கிறத வச்சு செய்வாங்க, அவங்களுக்கு முடிஞ்சதை வச்சு செய்வாங்க, சித்தமானு பார்க்க மாட்டாங்க. அப்போது ஒரு உயர்வு வருதுன்னா கர்த்தருக்கு காத்திருந்து சித்தத்தை செய்யணும் என்ற அந்த பொறுமை உணர்வு, அந்த கனி உள்ளுக்கு இல்லைன்னா கர்த்தருக்கே நம்ம துரோகம் செய்கிறவங்களாம் மாறிடுவோம். அப்போ கனி எவ்வளோ தேவை உயர்வுக்கு, அதுதான் முக்கியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கனி இல்லாமல் உயர்வது ரொம்ப டேஞ்சர். ஸோ அப்போ நம்மளுடைய உயர்வை பார்த்த கர்த்தர் சில யுத்தங்களை அனுமதித்து இந்த உயர்வுக்கு என்னென்ன கனிகள் தேவைப்படுமோ அந்தந்த பாதையில் நடத்துவார். நம்ம அந்த பாதைகளில் விட்டு கொடுத்து அந்த இடத்துல கனி கொடுத்தால், நம்ம உயர்ந்த இடத்துல நிற்கும் போது நம்ம கற்றுக்கொண்ட அதே கனி அங்கே ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த உயர்வை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா அந்த கனிகள் மிகவும் தேவையாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ போய் கொண்டு இருக்கிற இந்த பாதைகளில் don't lose your focus. If you lose your focus, you may lose your faith. ஸோ ஃபேத்து போகக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க ஃபேத்தை எரிந்து கொண்டே இருக்குன்னா ஃபோக்கஸை மாற்றிடாதீங்க. ஆண்டவர் மேலே உங்கள் ஃபோக்கஸை வைத்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தரை விட்டு திருப்புகிற ஃபோக்கஸ் தான் இன்றைக்கி உலகத்தில் அநேகம் சத்ருவானவன் கொண்டு இருப்பான். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் ஃபோக்கஸை மாற்றுறீங்களோ டக்குன்னு உங்கள் இதயம் சோர்ந்து போகிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சூழ்நிலையை பார்த்து ஐயோ இப்படி இருக்கேன்னு பாருங்கள், உங்கள் இதயத்தில் உள்ள அந்த அனல் குறையும். அதே இது சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனம் என்ன சொல்லுது, அந்த சூழ்நிலையை குறித்து வசனம் என்ன சொல்லுது. சூழ்நிலை இப்படி இருக்கலாம், நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லுவார் நான் குணம் ஆக்குவேன்னு சொல்லுவார், வார்த்தையை அனுப்பி குணம் ஆக்குறேன்னு சொல்லுவார், தழும்புகளால் சுகம் ஆயிட்டேன்னு சொல்லுவார். அதை நினச்சிக்கோங்க, திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டார். சூழ்நிலையை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் நடக்கும். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நடக்கும். அதுதான் இந்த வேத வசனங்கள். உங்கள் இதயத்தில் அது இருக்கணும். அது இதயத்தில் ஆட்கொண்டு உங்களுக்குள்ளே இருந்து வல்லமையாகவும் விசுவாசமாக புறப்பட்ட ஆவிக்குரிய பட்டயமாக வெளிப்படும் போது சத்ருவானவன் அனுப்பின அந்த ஆயுதங்களை அழித்து தேவனுடைய சித்தமான நேரத்தில் உங்களுக்கு சுகம், பலன் எல்லாத்தையுமே அது தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் ஃபோக்கஸுக்கு அதிகாரி நீங்கள் தான். யூ கண்ட்ரோல் யுவர் ஃபோக்கஸ், நோ ஒன் எல்ஸ் கேன் டூ இட் ஃபார் யூ. உங்களுக்காக அதை யாருமே செய்ய முடியாது. உங்கள் தனிப்பட்ட இதயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது.
நீங்கள் நினச்சா, அதாவது ஒரு ஸ்டியரிங்கை திருப்புற மாதிரி தான், உங்கள் கையில் தான் சான்ஸ் இருக்குது. ஆண்டவரும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். வேணால் சொல்லுவார், ஃபோக்கஸை மாற்றாதன்னு சொல்லுவார். நம்ம தான் அதை வந்துட்டு ஆண்டவர் மேலேயே வைத்து கொண்டு இருக்கணும். சூழ்நிலைகள் தோற்ற மாதிரியே காட்சி அளிக்கும், ஆனால் கர்த்தர் கடைசி நேரம் வந்து உங்களை காப்பாற்றுவார். அவர் கைவிடவே மாட்டார். வெற்றி நிச்சயம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உண்மை என்னவென்றால் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நடந்தே தீரும். ஆனால் நம்ம போகிற பாதை தோல்வி நிச்சயம் மாதிரி போயிட்டுருப்போம். தோல்வி தான் நடக்குமோ, தோல்வி தான் போல். ஆனால் உண்மையை சொன்னால் வெற்றி நிச்சயம். நம்ம நடந்து கொண்டு இருக்கிற பாதை வந்து வசனத்தை நமக்குள்ளே நிரப்பிட்டுருக்கு. அதாவது விசுவாசத்தினால ஒரு விஷயம் வரலைன்னா அது பாவம். இப்போ பாருங்களேன், உலகத்தான் போய் ஒரு கார் வாங்கவோ வீடு வாங்கவோ போனால் ஒரு தடையும் இருக்காது. போவோம், அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாய்க்கும், கவர்மெண்ட் விஷயங்களில் வாய்க்கும், லோன் போடணும்னா லோன் வாய்க்கும். ஆனால் அதே ஒரு தேவ பிள்ளை போய் ஒரு விஷயத்தை செய்ய போனால் அதுக்கு பல தடை வரும். காரணம் என்னவென்றால், அது தடைகளை கர்த்தர் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, பணக்காரனும் உலகத்தானும் பணத்தையும் ஆள்பலத்தையும் வைத்து அந்த விஷயத்தை வீடோ காரோ வாங்கிடுறாங்க. ஆனால் தேவ பிள்ளை அங்கே பணத்தை கொடுத்து தான் ஷோரூம்லேருந்து காரை எடுக்கும். வீடை கட்டினாலும் வீடை கட்டுறோம், வேலையாட்களுக்கு பணத்தை தான் கொடுக்கும். பட் அதில் வர்ற தடைகளின் நிமித்தமாக ஆண்டவரே இதை மாற்றித்தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பல தடவை உங்களுக்கு வசனம் மூலமாக உங்கள் இதயத்தை தேற்றுவார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே விசுவாசம் பிறக்கும். ஓ பரவாயில்ல, ஆண்டவர் இதை செய்ய கிருபை செய்வார்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எதனால் வருதுன்னா விசுவாசத்தினால் வருது. உலகத்தானுக்கு அது பணத்தினால் வந்துட்டு அவன் அங்கே விசுவாசத்தையே அவன் வந்து அங்கே விதைக்கலை. அவன் போனான், பணத்தை கொடுத்தான், வாங்கிட்டான், அவ்வளோதான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அங்கே வேணுக்குன்னே ஆண்டவர் தடை வைப்பார். ஏன்னா அப்பந்தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யன்னு கேட்கும். கிருபையை நாடி வாரோம். தேவ வசனத்தினால விசுவாசத்தினால அந்த விஷயம் வருது. அப்போ தான் நம்மளுக்கு அது பாவமாக மாறுது. விசுவாசத்தினால பிறக்காதது பாவமாக மாறிடும். இல்லைனா இப்போ பார்த்திங்கன்னா அது விசுவாசத்தினால வருது. அந்த வீட்டுக்கு ஒரு வாகனமோ ஒரு காரியமோ ஒரு கல்யாணமோ நடக்குதுன்னா அது ஜெபத்தினாலேயும் கிருபையினாலேயும் நடக்குது. அப்போ கடைசி அந்த நன்மைகள் நடந்த பிறகு நம்ம மேன்மை பாராட்டவும் மாட்டோம். நம்மள்கிட்ட போய் பயங்கர கிராண்டாக இருந்துச்சுன்னு யாராவது சொன்னால் நம்ம உள்ளத்தில் நினைப்போம், ஆமான்னு வெளியே சொல்லிவிட்டு உள்ளுக்கு என்ன நினைப்போம், எப்பா ஆண்டவர் கிருபை அப்படின்னு நினைப்போம். இது அந்த தடைகள் வரவில்லை என்றால் நம்மளும் அந்த நேரம் அவங்களோட கூட சேர்ந்து நல்லா மேன்மை பாராட்டி அந்த இடத்துல பெருமையை நமக்குள்ளே வளர்த்து கொண்டு இருப்போம். இதுக்காக தான் தேவன் அந்த நேரத்தில் ஒரு பாட அனுமதிக்கிறார். ஸோ ஒரு பாடு வருதுன்னா நம்மளை திருத்த, நம்மளை வணைய, ஆண்டவரை சார்ந்து அந்த இடத்துல வாழ, அந்த பிரச்சனையில் அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தரை இன்வால்வ் பண்ண, தேவனை இன்வால்வ் பண்ணால் சித்தம் இல்லாதது வாய்க்காமலே போயிடும், சித்தம் உள்ளது விசுவாசத்தினால் வரும். எனவே தான் பாடுகள். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்ம கையில் தான் கண்ட்ரோலில் இருக்குது. வேறு யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம ஃபோக்கஸ் எது மேலே இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸாகவும் மாறுது. நம்மளுடைய உணர்வுகள், நம்ம ஒரு பயமான காரியத்தை பார்த்து நம்ம ஃபோக்கஸ் அது மேலே செலுத்திட்டா ஒரு மாதிரி பயம் வரும், சோர்வு வந்துடும், கவலை வந்துடும், அப்படியே பதட்டம் வந்துடும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுடைய உணர்வுகள் வந்து ஃபாலோ பண்ணும். இனிமேல் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை நம்மளை தாக்காது. ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது இந்த ஃபோக்கஸ். உங்கள் ஃபோக்கஸ் அதை நல்ல ஆண்டவரோடு இருக்க தேவ பிள்ளைகளை பாருங்கள், அசரவே மாட்டாங்க. காரணம் அவங்களுக்குள்ள வசனம் அப்படியே ஆட்கொண்டு இருக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னே பார்க்க மாட்டாங்க, வசனத்திலேயே அவங்க நிற்பாங்க. அவங்களுடைய அஸ்திபாரமே வசனமாக இருக்கும். ஊழியக்காரங்க சொல்கிற பார்த்துருக்கேன், உங்கள் ஊழியமோ உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அஸ்திபாரம் வசனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை வரும், அந்த ஊழியத்தை செய்ய போவீங்க, பாடு வரும், தடை வரும். காரணம் அப்போ தான் நீங்கள் வசனத்தை அங்கே போடுறீங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வசனத்து மூலமாக பேசுவார். உங்களுக்குள்ளே அந்த வசனம் செல்லும், உங்களுக்குள்ளேருந்து அந்த வசனம் பேசும். இப்போ அந்த அஸ்திபாரம் உங்களுடைய பலத்தினால் போடப்படல, உங்களுக்குள்ளேருந்து செயல்படுற அந்த விசுவாசம் உண்டாக்குன்னு அந்த வசனத்தினாலேயாக்கும் அங்கே வந்துட்டு அஸ்திபாரம் போடப்படுகிறது. அப்போது உங்கள் வாழ்க்கையோ உங்கள் குடும்ப வாழ்க்கையோ ஊழியமோ எதுவாக இருந்தாலும் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் என்றால் பாடுகள் வந்தே ஆக வேண்டும். நம்ம பாடுகளில் தான் இருக்கிறோம். அந்த பாடுகள் இருக்கிறது நன்மைக்கே. ஏன்னா அந்த பாடுகள் மூலமாக தான் நம்ம அந்த வசனத்தின் மூலமாக வளர்ந்து கொண்டு இருப்போம். வசனம் அந்த பாடுகளை ஏற்ற சமயத்தில் இல்லாமல் ஆக்கிரும். எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரரி. கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க அந்த பாடுகள் எல்லாமே உங்களை உயர்த்தின படிகளாக மாறி இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல வேலை இது இல்லைன்னா நான் அதெல்லாம் தோற்று போயிருப்பேனே, ஐயோ இது இல்லைன்னா நான் அந்த நேரம் தப்பிச்சிருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிற லெவலுக்கு வரும். நானே பல தடவை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். சில நேரம் ஐயோ இந்த காரியம் வாய்க்கலையேன்னு நினைப்போம். ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து பிறகு
பார்த்தா தெரியும், எப்பா அந்த காரியம் வாய்த்திருந்தால் இன்றைக்கி இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமே. அப்போ கர்த்தர் தடுத்தது நம் பாதுகாப்புக்கு, நம் நன்மைக்கு. நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு. நம்ம ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு பெரிய பெரிய டிசிஷன் எடுப்போம். ஆனால் கர்த்தர் ஃப்யூச்சரை பார்த்து, நம்மளுடைய பலனை பார்த்து, நம்மளுடைய கணிக்கு தக்கதாக அவர் செயல்படுகிறார். எனவே நம்மளுடைய சிச்சுவேஷனை சார்ந்து, சூழ்நிலை சார்ந்து, உலகம் என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அதை சார்ந்து இல்லை, நம்மளுடைய சூழ்நிலைகளை சார்ந்து நம்ம வாழ்ந்தால் பிசாசு சோர்வுபடுத்திடுவான். அப்போ நம்ம எதை சார்ந்து வாழணும்னா வசனத்தை சார்ந்தே வாழணும். இன்னொரு முக்கியமான காரியங்களை பார்த்தா, நம்ம எப்படி நம்மளுடைய ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு அலைபாயும். நம்ம இதயம் வந்துட்டு இது அதுன்னு சூழ்நிலையே தான் சார்ந்திருக்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நீங்கள் ஆவியில் வாழணும். ஆவியில் வாழணும்னா மணிக்கூர் கணக்கு ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள தீர்வு. நம்ம 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு டக்குன்னு ஓடுற இந்த பிஸி வேர்ல்டில் இருந்தால் நம்ம ஆண்டவரை ரொம்ப பிரதானமாக வைக்கலை. நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பிரதான காரியம் கர்த்தரோட வாழ்கிறது தான். அந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டால் அந்த சூழ்நிலைகள் நம்மளை ஜெயித்துரும். அப்போ ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி வசனம் நம்ம இதயத்தில் இருக்கணும். வசனம் இதயத்தில் இருந்துன்னா அது பேசும், இது செய்யாண்டா, இப்போ கோவப்படாத, இப்போ அமைதியாக போ, இப்போ சோர்ந்து போகாத, இப்போ ஜெபி, இப்போ உபாசம் போடு. அப்போ ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி, பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை உள்ளுக்கு வசனம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், ஆனால் அவர் பேசுகிறதுக்கு அவர் நினைப்பு விட்டுவாருன்னு சொல்லுது வசனம். அப்போ அவர் நமக்குள்ளே இந்த நினைவுபடுத்துறதுக்கு நம்ம இதயத்துக்குள்ளே வசனம் வேணும். நம்ம மூளைக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்துட்டு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியில் இருக்குது. அதை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. நம்மளுக்கு தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியணும்னு தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிய முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு தெரியும், ஆனாலும் எதிர்த்து நிற்க பயமாக இருக்கும். பிசாசுக்கு இடம் கூடாதீங்கள்னு தெரியும், ஆனாலும் இடம் கொடுப்பாங்க. காரணம் தெரிஞ்சால் மட்டும் போகாது, அது இதயத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்து நம்ம ஃபீவர் டைமில் நாவில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை முழுங்கினா மட்டும்தான் அது உள்ளுக்கு போய் வேலை செய்கிற மாதிரி. வசனத்தை மூளையில் வச்சா அது வாய்க்குள்ளே இருக்கும், அவ்வளோதானே தவிர அது வேலை செய்யாது. அதை எப்போ முழுங்குறோமோ அது நமக்குள்ளே செயல்பட்டு நம்மளுடைய காய்ச்சலை மாற பண்ணுற மாதிரி வசனம் நம்ம இதயத்துக்குள்ளே சென்றுட்டுனா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அசுத்தங்களை அவ்வளோத்தையும் மாற்றும். அதனால தான் தாவீது ராஜாவாக இருக்கட்டும், நீதிமொழிகளில் பார்த்திங்கன்னா வசனத்தை இதயத்தில் வைத்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. காரணம், வசனம் இதயத்தில் இருக்கிறத அவங்க கற்றுக்கொண்டாங்க. சங்கீதம் 119:11 பார்த்திங்கன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக வசனத்தை இதயத்தில் வைக்காராம். அது இதயத்தில் இருக்கும்போது அவரை கண்ட்ரோல் பண்ணுது. பை இட்ஸ் வெரி நேச்சர் இட் வில் கண்ட்ரோல் யூ. அதுக்கு நேச்சரே அது கண்ட்ரோல் பண்ணும். அதனுடைய ஒரு இயற்கையான தன்மை என்னென்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். நல்ல விதத்தில் நம்ம ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணும். அதை செய்ய வேண்டாம், கோவப்படாத, அமைதியாக இரு, ஜெபி என்று அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வசனம் நம்ம இதயத்தில் இருக்குது. இதை தாவீது ராஜா இந்த ரகசியத்தை கண்டுபிடித்திருந்தார். அதனால தான் அவர் அழகாக சொல்கிறார், உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இருதயத்தில் ஆண்டு போய் வைக்கலை, இவர் வைக்காரு. அப்படின்னா என்ன செய்கிறாரு, அவருடைய ஸ்பெஷலே தியானிக்கார். தாவீது ராஜானாலே என்ன சொல்லுவாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பார், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வசனத்தை தியானிக்க அது நமக்குள்ளே போயிடும். அவர் இதயத்தில் வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஏவுவார். பைபிளை வாசி, தியானின்னு ஏவ தான் செய்வார். இனி செய்ய வேண்டியது நம்ம கடவை. நம்மளுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, ஆண்டவருக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு தியானிக்கவும் ஜெபிக்கவும் கிருபையை தருவார். ஆனால் நம்ம தான் நின்று அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் பைபிள் வாசிக்கு பைபிள் தந்துடுவார், நேரத்தை தந்துடுவார், கிருபையை தந்துடுவார், ஏவுதலையும் தந்துடுவார். உட்காந்து நம்ம தான் வாசிக்கணும். அந்த பார்ட்டை நம்ம செய்யணும், ஆண்டவர் பார்ட்டை ஆண்டு செய்வார். இப்போ நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா அந்த வசனம் உள்ளுக்கு போயிடும். கிரியை செய்கிறது ஆண்டவர். உள்ளுக்கு போய் வைக்கிறது நீங்கள் உட்காந்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும். அதோடு இருந்து டைம்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதனுடைய வல்லமே தன்னாக வெளிப்படும். நீங்கள் கிரியை செய்கிறத நீங்கள் செய்ய வேண்டாம், அது உள்ளுக்கு போனாலே போதும். வசனம் உள்ளுக்கு போனாலே போதும். என்றைக்குமே பேராசிட்டமல் உள்ளுக்கு போயிட்டு பேராசிட்டமலை எனக்காக கிரியை செய்து என்னுடைய காய்ச்சலை குணமாக்குன்னு நம்ம சொன்னதே இல்லை. அது உள்ளுக்கு போனதும் அதுக்கு வேலையை தொடங்கின மாதிரி வசனம் உள்ளுக்கு போனோன்னு நம்மளுக்கு எதெல்லாம் சிக்கலோ தேவ டைமில் அது செய்யும். நம்ம நினைப்போம் உள்ளுக்கு போயிட்டு அப்போ நோய் இன்றைக்கே மாறிடும். அப்படி இல்லை, நமக்குள்ளே வசனம் போனாலும் தேவனுடைய டைமில் அது சரியாகும். அது வேறு உங்களுக்கு அப்போ என்ன தரும்னா சமாதானம் தரும். சமாதானம் வந்துட்டுனாலே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்,
உங்கள் ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு. அப்போ நம்மளுக்கு தேவை ஃபோக்கஸ். கர்த்தர் மேலேயும் அவருடைய வசனத்து மேலேயும் தவிர வேறு எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸை அளவாய விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஃபோக்கஸ் மேலே கவனமாக இருந்து சூழ்நிலையை பார்த்து ஐயோ இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல், ஐயோ கணவர் இப்படி சொல்கிறாரு, என் மனைவி இப்படி சொல்கிறாங்களே, பிள்ளைகள் இப்படி சொல்கிறாங்களே, டக்குன்னு சோர்ந்து போய் அந்த இடத்துல கவலைப்படாமல் வசனம் என்ன சொல்லுது, இந்த இடத்துல என்ன தப்பித்து நடத்துவார், இதுவரை காத்தவர் என்ன நடத்துவார்னு சொல்லி வசனத்தை சார்ந்து ஃபோக்கஸை மாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த வசனம் அங்கே நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதற்காக நம்ம நின்னா அது நம்மளுக்காக 1000 மடங்கு நிற்கும். ஏன்னா அது ஜீவனும் ஆவியுமாக இருக்குது. அப்போ அதில் இருக்கிற அந்த பலன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபோக்கஸை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க் நம்ம எடுத்து தான் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது சூழ்நிலையில் தான் அப்படியே நம்ம இருக்கிறதுக்கு மனசு தோணும். ஆனால் அது கஷ்டம்தான் சூழ்நிலையை தாண்டி. பட் அதை முயற்சி பண்ணி தேவனை நோக்கி நம்ம ஃபோக்கஸை மாற்றி வந்துட்டா நம்மளுக்கு தோல்வி கிடையாது. பிசாசு அந்த இடத்துல தோற்று போயிடுவான். நம்ம வெக்கப்பட மாட்டோம். இந்த ஃபோக்கஸை மாற்றுறதுக்கு டப்புன்னு சூழ்நிலையை பிசாசு கையில் எடுத்து அவன் செயல்படும்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல 3 விஷயம் செய்யணும். 1 பொறுமையாக இருக்கணும், இன்னொன்று ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், 3வது காரியம் வசனத்தை தியானிக்கணும். இந்த 3ஐயும் செஞ்சிடணும். பிரச்சனை ஒரு வீட்டில் வரும்போது நீதிமொழிகள் என்ன சொல்லுது, டக்குன்னு அந்த இடத்துல அமைதியாக இருந்து இடத்த விட்டு விலகணும். சண்டைகள் மதக திறந்து விடுற மாதிரி வரும், அணையிலேருந்து தண்ணி புறப்பட்டு வர மாதிரி வரும். அந்த நேரம் நம்ம அமைதியாக இருந்தால் சாந்தமாக அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லை நம்மளும் கூட சேர்ந்து எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றுனா இன்னும் பிரச்சனை ஆயிரும். அப்போ நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் வருதுன்னா ஃபஸ்ட்டு காரியம் பொறுமையாக இருக்கணும், சைலன்ஸாக இருக்கணும். சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் இந்த வேர்ல்டு. பொறுமையாக இருக்கிறது மாதிரி ஒரு ஆன்சரே கிடையாது. அதான் அன்று சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அமைதியாக இருந்துடணும். அப்படியே அமைதியாக இருந்து ஆண்டவரை நம்பி பொறுமையாக இருக்கணும். அங்கே கனி கொடுக்கணும். பொறுமை என்ற கனியை கொடுத்தா அடுத்து ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு 2வது பாயிண்ட்டு ஜெபிக்கணும். 3வது பாயிண்ட்டு தியானிக்கணும். வசனத்தை தியானிக்க சங்கீதக்காரர் சொல்கிறார், இதயத்தில் அக்னி மூண்டதான். அப்போ உள்ளுக்கு ஃபயர் ஆயிடுவீங்க. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது 3 காரியம். ஒரு போராட்டத்தில் இந்த 3 காரியங்களையும் செய்யும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய சிந்தனை மறுரூபமாகுது. இந்த விஷயத்தில் இப்படி இருக்கணும், இந்த காரியங்களில் இப்படி இருக்கணும். அதாவது ரட்சிக்கப்பட்டோன்னு நம்மளுடைய ஆவி விடுதலை ஆயிடுது. ஆனால் நம்ம சிந்தனைகளில் நிறைய மைண்ட் செட் இருக்கும். அது எல்லாமே பாடுகளில் ஆண்டவர் மாற்றுவார். அதனால தான் பாடுகள் அனுமதிப்பார். இந்த 3 நான் பாயிண்ட் சொன்னேன். அந்த 3 பாயிண்ட்டையும் பயன்படுத்தி யுத்தத்தில் நின்று ஃபோக்கஸை மாற்றாமல் நின்னால் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம். வசனத்தினால தான் உங்களுக்குள்ளே என்ன வரும்னா அக்னியும் விசுவாசமும் புறப்படும், ஃபேத் உண்டாகும். நீங்கள் எவ்வளோ தூரம் வசனத்தை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களுக்குள்ளே ஃபேத் கிரியேட் ஆகும். வேதம் சொல்லுது, கேள்வினால் விசுவாசம் வருமா. அதாவது கேள்வினா வசனத்தை கேட்கறதுனால, வசனத்தை தியானிக்கிறதுனால உங்களுக்குள்ளே விசுவாசம் வருமா. இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 3வது வசனம் 2-3 என்ன சொல்லுதுன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை ஆனது பொறுமையை உண்டாக்குது. அந்த இடத்துல டெஸ்ட் ஆஃப் ஃபேத் வருது. அது என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு பேஷன்ஸ், அதாவது உங்களுக்குள்ளே ஒரு பொறுமை, அமைதியாக இருக்கிறது, சாந்தமாக போகிறது, அன்பாக போகிறது, அந்த ஒரு நீடிய சாந்தத்தை உண்டு பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வர டெம்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு கனியை கற்றுக் கொடுக்குது. அது நம்மளை உருவாக்கும், நம்மளை வணையும். அது கடைசி பார்த்திங்கன்னா கடைசி கிறிஸ்துவ போல் வாழுவீங்க. ஏசப்பா எவ்வளோ அன்பாக இருப்பார். அவர்கிட்ட பொறுமை, அன்பு, கனி, தாழ்மை எல்லாமே நிறைந்திருக்கும். விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துட்டுனாலே நீங்கள் ஆவியில் வாழ தொடங்கிடுவீங்க. நீங்கள் ஆவியில் வாழ்கிறது தான் ஃபோக்கஸாக ஆண்டவர் மேலே இருக்கிறது. ஸோ ஆவியில் வாழ எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவர் இந்த செய்தி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கவனம், உங்கள் ஃபோக்கஸ் ஆண்டவரோடு இருப்பதாக. கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.